2015ஆம் ஆண்டை போல சென்னையில் பெருவெள்ளம் ஏற்படாமல் இருக்க செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீரை கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சரை நேரில் சந்தித்து நடிகர் விஜயகுமார் மனு அளித்துள்ளார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய விறுவிறு பேட்டியை பார்க்கலாம். செம்பரம்பாக்கம் ஏரி ரொம்ப வேகமாக நிரம்பிக்கிட்டு இருக்கு. இந்த ஆற்றங்கரையோரம் தான் என்னுடைய வீடு இருக்குது, இதனால் உபரி நீரை திறந்து விட வேணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி அவரையும் சந்திச்சிருக்கீங்க. என்ன சொன்னாங்க? நியூஸ் 18 நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேராக போய் சந்தித்தேன். என்னுடைய மனுவையும் அவர்கிட்ட கொடுத்த கடிதத்தை முதல்ல அவருக்கு சொன்னது, கொரோனாவில் மிக சிறப்பாக உங்கள் ஆட்சி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோரிக்கை மனுவை கொடுத்தேன். அதை பார்த்தாங்க. பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, நீங்கள் எழுதியிருக்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் 22 அடியில் தான் நாங்கள் தண்ணியை திறக்க முடியும் அப்படின்னு ஒரு கொள்கை வச்சுருக்கோம். 22 அடின்னா ஏன்னா நமக்கு சென்னைக்கு குடிநீரே செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் மனசு வச்சா அதை 21 அடியிலேயே கொஞ்சமாக திறந்து விட்டுறலாமே, அதுக்காக என்னுடைய வேண்டுகோளை தான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நீங்கள் எடுத்து, ஏன்னா 2015 இரவோடு இரவாக திறந்து விட்டு பல ஆயிரம் வீடுகள் பல உயிர்கள் சேதமாயிருக்கு. அந்த நிலைமை திரும்பவும் இந்த ஆண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் முன்கூட்டியே என்னுடைய ஆதங்கத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். நல்லா இருக்கு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க ப்ரிகாஷனாக நாங்கள் இந்த போட்டு கீட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம், எந்த பிரச்சனையும் வராதுன்னாங்க. நான் சொன்னேன், ஃபுல்லாக தண்ணி வந்ததுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றி வெளியில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அதுக்கு நீங்கள் தான் மனசு வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் ஆவணை செய்கிறேன், யோசித்து மற்ற முடிவு எடுக்கிறேன். பட் இந்த மெயின் ரீசன் என்னென்னா, செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணி தான் சென்னைக்கு குடிநீராக வருது, அதனால தான் நாங்கள் உடனே எந்த முடிவும் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு சுயநலமா அல்லது பொதுநலம் சார்ந்த ஒரு வேண்டுகோளா? இதில் சுயநலமே ஒன்றும் இல்லை. நான் இந்த பகுதியிலே இருக்கிறதுனால, 25 ஆண்டுகள் இங்கே இருக்கிறதுனால வேறு யாரும் போய் சொல்ல முடியாது, முதல்வரை பார்த்து இந்த வேண்டுகோளை சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் நான் போனால் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனேன் தவிர இதில் எந்த சுயநலமும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணீரை திறந்து விடாமல் இருந்தால் என்ன மாதிரியான ஒரு விளைவு ஏற்படும்? நிச்சயமாக 2015 நடந்த மாதிரியே நிலைமை ஏற்படலாம். பல உயிர்களை காப்பாற்றலாம், ஆனால் பொருள்களையோ வீட்டையோ காப்பாற்ற முடியாது.